நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மற்றும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குக்கோட பிரசன்ட்ல வெளிவந்த சார்லத்தான்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். மொத்தமாவே இது 2 பார்ட் தாங்க இருக்கு. அதனால இன்னைக்கு பார்ட் 1 பார்க்கலாம், குடிசைல பார்ட் 2 பார்த்துடலாம். சரி, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜோசியக்காரர் தாங்க காட்டுறாங்க. அவர் பக்கத்துல ஒரு அங்கிள் உட்காந்துருக்காரு. இப்ப அந்த ஜோசியக்காரர் என்ன பண்றாருன்னா, கையில ஒரு ஜாதகத்தை வச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த அங்கிள் என்ன கேக்குறாருன்னா, என்ன பாபா என்னாச்சு, ரொம்ப நேரமா அந்த ஜாதகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பாபா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஜாதகத்துல பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. உன்னுடைய ஜாதகத்தை கணிச்சதுல என்ன பிரச்சனைனா, உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு அகால மரணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவரு சொல்றாரு. அதுக்கு அந்த அங்கிள் என்ன கேக்குறாருன்னா, என்ன பாப்பா சொல்றீங்க, இவ்வளவு பேர் குண்டு போடுறீங்க, நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய மகன் நிஷாவை யார் பாக்குறது, அவளுக்கு அம்மா கூட கிடையாது அப்படின்னு இவரு ஷாக் ஆகி கேட்கும் போது, அதுக்கு அந்த பாபா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் உன்னுடைய பொண்ணு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவா அப்படின்னு இவர் சொன்ன உடனே, அதுக்கு அந்த அங்கிள் என்ன கேக்குறாருன்னா, அது எப்படி பாப்பா ஆகும், அவ ஒரு தலைமுறை ஃபுல்லா வாழறதுக்கான சொத்து அவ்வளவு தூரம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லும் போது, அதுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற மாதிரி அவளுக்கு நீ எவ்வளவு சொத்து வேணா சேர்த்து இருக்கலாம், ஆனா அது கண்டிப்பா நிலைக்கும்ன்றது உறுதியே இல்ல. காலம் எப்படி வேணா திருப்பி போடும். உனக்கு அப்புறம் உன்னுடைய பொண்ணு கண்டிப்பா இந்த நிலைமைக்கு தான் அவ தலைப்படுவா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ இப்பவே இருந்து சரி பண்ணிடு அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டு இவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சீனை ப்ளே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த அங்கிள் என்ன பண்றா, தன்னுடைய பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தோன்னா வேற லெவல்ல செம்மையா ஒரு ஆண்டி படுத்திருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்கு மல்லு ஆண்டி மாதிரியே இருப்பாங்க. இப்ப இந்த அங்கிள் என்ன பண்றா, தூங்காம அவர் ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆண்டிய வந்து என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரு என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த ஜோசியக்கார் சொன்னார் இல்லையா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு, அதை பத்தி தாங்க இவர் யோசிச்சு இருக்காரு. இப்ப அந்த ஆண்டி கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உண்மை சொல்லுங்க, என்ன தவிர உங்களுக்கு வேற எவ்வளவு கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறான். பொண்ணு இவரும் அப்படியேதான் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும் போது, அப்புறம் ஏங்க பாக்குறதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு ஆமா, நான் டென்ஷனா தான் இருக்கேன். நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. என் மனைவி இருந்தா கூட அவளை நம்பி நான் விட்டு போலாம், ஆனா இப்ப அவளும் கிடையாது. இதுக்கப்புறம் என் பொண்ணை யார் தான் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க என்ன கேக்குறேன்னா, ஏன் சாவறத பத்தி இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா கூட தான் டாக்டர் சொன்னாரு 6 மாசத்துல சாவ போறாங்கன்னு. எங்க அம்மா ஒரு 10-15 வருஷம் உயிரோட தானே இருந்தாங்க. எல்லாம் அவங்களுடைய விதிப்படி தாங்க நடக்கும். அது மட்டும் இல்லாத சின்ன வயசுல ஒரு ஜோசியக்காரு என்னோட ஜாதகத்தை பத்தி சொன்னாரு, பார்த்துட்டு நீ ரொம்ப வசதியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்வ அப்படின்னு சொன்னாரு. நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. உடனே இந்த அங்கிள் என்ன யோசிக்கிறேன்னா, சரி போயிட்டு உன்னோட ஜாதகத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லாரு. அவளும் ஜாதகத்தை கொடுத்த உடனே அதை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்றோம்னா, இவளை எப்படாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்மளுடைய பொண்ணுக்கு இவளை அம்மா ஆக்கிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த அங்கிள் அந்த ஆண்டிட்ட என்ன சொல்றோம்னா, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இப்ப கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இந்த அங்கிள் இறந்துறாங்க. இப்ப அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, அவருடைய போட்டோக்கு மாலை போட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி பத்தியா, உன் பொண்ணு தனியா விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அவளுக்கு அம்மா ஆக்கிட்டு விட்டு போயிருக்க அப்படின்னு இவன் நக்கலா சிரிக்கிறா. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஜாதகத்தை பார்த்தா நீ இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்ட, என்னோட ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு, என்னை யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க அகால மரணம் அடைஞ்சிருவாங்க, அதை நீ பார்க்காமயே கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு இந்த ஆண்டி சொல்றாங்க. இப்ப இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பிளான் பண்றாங்க, நிஷாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாத இருந்தா அந்த சொத்தெல்லாம் எனக்கே வந்துடும் அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு 2 பேரும் இந்த அங்கிளோட போட்டோக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பொண்ணோட பேரு தாங்க நிஷா. இவ தாங்க இந்த வெப் சீரிஸோட ஹீரோனிய. இப்ப இவங்க ஆசீர்வாதம் வாங்கி முடிச்ச உடனே அந்த மாப்பிள்ளை என்ன கேக்குறாருன்னா நிஷாட்ட, எதுக்கு நம்ம இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணோம், நம்மளோட கல்யாணத்தை கொஞ்சமாச்சும் தள்ளி போட்டுருக்கலாம்ல, நான் ஒரு அனாதை, உனக்காச்சும் அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்டாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அட அவங்க எங்க அம்மா கிடையாது, அவங்க எங்க அப்பாவோட 2வது மனைவி, எனக்கு சித்தி தான், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க நம்மளுடைய கல்யாணத்தை ஏத்துப்பாங்க அப்படின்னு இவ சொல்றா. சரி நம்மளோட கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா வச்சிட்டோம், கொஞ்சம் செலிப்ரேஷன் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, அதுக்கு அவன் என்ன சொன்னா, நம்மளோட ஆனிவர்சரி வரும்போது நம்மளோட கல்யாணத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இப்ப அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருந்து வெளியே வராங்க. இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அம்மா இவர் தான் உங்களுடைய புது மாப்பிள்ள, நான் இவரை தான் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவளுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் போது அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஆசீர்வாதம் பண்றாங்க.
இப்ப நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க நீங்க உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்துல உள்ள வரேன் அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கிறான். இவர் உள்ள போனோடனே நம்ம ஹீரோனி அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ என்ன அப்படி பாக்குற, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் போட்ட சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் என்ன சேலஞ்ச் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணும் அம்மாவும் ரொம்ப நல்லபடியா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிஷாவை பிடிச்சு போயிட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆன்லைன்ல பாத்துட்டு அவங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்கலான்னு வராங்க. நம்ம ஹீரோனியா அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியா, எனக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் வெளியே வந்துட்டு, எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுறா. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட நிஷாவும் வெளியே வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறா. நீ ஒண்ணு என்னோட சொந்த அம்மா கிடையாது, நீ ஜஸ்ட் என்னோட ஸ்டெப் மாம் தான், உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்க மட்டும்தான் உரிமை இருக்கு, என்னோட விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு இவ சொல்லி சத்தம் போடுறான். இப்ப அந்த ஆண்டி என்ன சொல்றா, உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிட்டாரு, இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தை நான் எப்படி அனுபவிக்கிறது, உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாதான் நான் சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு இந்த ஆண்டி சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோனிக்கு புரிய ஆரம்பிக்குது, இவ நம்ம சொத்து மேலதான் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு. இப்ப நிஷா சேலஞ்ச் பண்ற, கண்டிப்பா நான் குடிசத்துல ஒரு கல்யாணம் பண்ணி இந்த சொத்து உனக்கு வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு இவ சேலஞ்ச் பண்றான். இப்படியே நிஷா சொன்ன மாதிரி அவ கல்யாணம் பண்ணி அவளோட சேலஞ்சில ஜெயிச்சறா. இப்ப என்ன பண்றானா, நிஷா தன்னுடைய கணவர் இருந்த ரூமுக்கு போறான். உள்ள போனா இவங்க 2 பேத்துக்கு நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இப்ப இந்த சீன்ஸ் முடிஞ்சோடனே மறுநாள் காலையில காட்டுறாங்க. இந்த ஆன்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வராரு. வந்தவர்கிட்ட இந்த ஆன்டி என்ன கேக்குறானா, பாபின் உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு டீ காஃபி ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, நிஷா வேற தூங்கிட்டு இருக்கா, அவனுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே அந்த ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நிஷா இல்லைன்னா என்ன, நீ என்கிட்ட வந்து குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ டபுள் மீனிங்காவே கேட்கறான். அவனும் ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஒன்னும் தப்பா சொல்லவே இல்லையே, நிஷா இல்லைன்னா என்ன, உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் நீ வந்து என் கூட பேசிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோள் மேல கை போட்டு இவங்க பேசுறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீயும் தனிமையா தான் இருக்க, நானும் தனிமையா தான் இருக்கேன், இந்த தனிமையை நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன, இப்படி சொல்லும் போதே அவன் முடிச்சிட்டு தாங்க இருக்கான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட நிஷா சொல்லியிருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் நிஷாவோட உண்மையான அம்மா கிடையாது, அவளுக்கு நான் ஸ்டெப் மாம் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே இவன் என்ன சொல்றானா, ஆமா நானும் அப்பயே யோசிச்சேன், நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எங்காவே இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ யோசிச்சது கரெக்ட் தான், அவரே என்னை கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே இவன் என்ன சொல்றானா, நான் உங்களை நிஷாவோட அக்கா நினைச்சேன் அப்படின்னு சொன்னோடனே, உடனே இவன் என்ன சொல்றானா, நிஷா வர போற டைம் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த சீன் எப்படியோ கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த ஆன்டியும் நிஷாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க என்ன சண்டை போடுறாங்கன்னா, 2 பேர்த்துக்கும் இந்த சொத்து என்னோடது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்டி பெட்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இப்ப அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அவளை சமாதானப்படுத்த பாக்குறாரு. இப்ப இந்த ஆன்டி அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவ நான் இருக்கும் போது ஒழுங்கா தான் பேசுவா, நான் இல்லாதப்ப அவ என்னென்ன பேசுவா தெரியுமா. இவன் என்ன சொன்னா, சரி நான் அவள்கிட்ட சொல்லி உங்களை பத்தி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா அவளை இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா, அவ எப்பவுமே எனக்கு மரியாதையே தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி ஃபீல் பண்றான். உடனே இவன் என்ன பண்றான்னா, சரி அவளை விடுங்க, நானும் அவங்களுக்கு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டியை தொட்டு தடவ ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா இந்த ஆன்டி நினைச்சதும் நடந்துச்சுங்க. இவனும் அந்த ஆன்டி தொட்டு தடவ ஆரம்பிக்கிறான். இதோட இந்த வெப் சீரிஸோட பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல பார்ட் 2 பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ்.